ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். அரிசி மாவு இருந்ததுன்னா உடனே இந்த ஸ்நாக்ஸை செய்து பாருங்கங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோடவே 5 சின்ன உள்ளியும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இதோட உள்ளியும் பூண்டும் சேர்க்கறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம தேங்காயெல்லாம் எடுத்து அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப், அதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த தேங்காய் பால் இந்த தண்ணியில் இறங்கி இந்த உள்ளி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதோட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி எடுத்தோங்க, அதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். மாவை சேர்த்ததும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்கங்க. கொஞ்சம் கெட்டி வரதான் செய்யும். இருந்தாலும் மாவு நமக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். அதை இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாவு நல்லா வெந்து மாவு எல்லாமே நல்லா கெட்டியாயிரும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்குன்னு. மாவு இந்த அளவுக்கு இறுக்கமாக வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. ஆறி வரும்போது மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த மாவோடவே 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கலாம். எள் சேர்த்ததும் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவுலையும் கெட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை கீழே போட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவில் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை பிளாஸ்டிக் பேப்பர் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலவும் ஒரு பேப்பரை போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு தேய்ச்சி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப மெல்லிசாலாம் தேய்க்கக்கூடாது. மெல்லிசாக தேய்ச்சோன்னா நம்ம அதை எடுக்கும்போதே பிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் வண்ணமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எண்ணெயில் சேர்க்கலாங்க. நான் இப்போ ஒரு மூடி எடுத்திருக்கேன். மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிறேன். இந்த மாவை இப்படியே சேர்க்கணுன்னா கூட சேர்க்கலாம். நான் இதை ரோல் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தி எடுத்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு பண்ணின மாவில் நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாவு இந்த எண்டையும் அந்த எண்டையும் மட்டும் அப்படியே சேர்த்து லைட்டாக ஒட்டி அந்த மாதிரி விட்டோம்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். பிசைஞ்சு வச்சுருந்த பாதி மாவில் நான் இந்த மாதிரி செய்திருக்கேன். மீதி மாவை கத்தி வச்சு கட் பண்ணி சதுரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. நல்லா சூடான பிறகு தான் இதை மாவை சேர்த்துக்கணும். மாவு எண்ணெயில் சேர்த்த உடனே ஆப்பை விட்டு மாற்றி விடக்கூடாது. மாவு ஓரளவுக்கு வெந்து வரணும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஆப்பை விட்டு மாற்றி விடுங்க. மாவு லைட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். லைட்டாக நம்ம ஆப்பை வச்சு தட்டி விட்டாலே அது தனித்தனியாக வந்துடும். மாவு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறமா ஆப்பை விட்டு மாற்றி விடுங்க. இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சுங்க. ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாதி மாவை நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி செய்துக்கோங்க. நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.